அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் வெற்றிகள், அதன் மூலமாக ஏராளமான பொருளாதாரங்கள் தன்னுடைய சமுதாய தோழர்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த மக்களுடைய மனநிலை மாறிவிடக்கூடாது. இந்த உலகத்தினுடைய அருள்கள் தான் மிக மிக உயர்ந்ததாகவும், அதை அனுபவிப்பது தான் மிக ஏற்றமானதாகவும் ஆகிவிடக்கூடாது என்ற எண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஏற்பட, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் மத்தியில் உண்டான அந்த ஒரு உதாரணத்தை அற்புதமாக சஹாபாக்களுக்கு மத்தியில் இவ்வாறு சொல்லுவாங்க. நபித்தோழர் முஸ்தவரித் இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். வல்லாஹி, அல்லாஹின் மீது ஆணையாக, மத்துன்யா ஃபில் ஆஹிரா இல்லா மிஸ்லுமா யஜாலு அஹதுக்கும் இஸ்பஅஹு ஹாதிஹி ஃபில் யம்மி ஃபல்யன்துர் பிமா தர்ஜ. அற்புதமான ஒரு உதாரணம். இந்த உலகம், அல்லாஹின் மீது ஆணையாக, இந்த உலகம் மறுமையை கவனித்து எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகம் நம்ம உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவிப்புகள் மறுமையை கவனித்து எப்படிப்பட்ட உதாரணத்தை சார்ந்தது தெரியுமா? உங்களில் ஒரு நபர் கடலுக்கு போகட்டும். கடலில் போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஆட்காட்டி விரல் இருக்கிறதல்ல, ஆள்காட்டி விரல், அதில் அந்த சமுத்திரத்தில் அந்த கடலினுடைய தண்ணியில் முக்கட்டும். அவ்வாறு முக்குனதுக்கு பின்னால் ஃபன் எந்தூர் அவர் பார்க்கட்டும் பிமா தரஜ, அந்த ஆட்காட்டி விரலில் எவ்வளோ தண்ணீர் இருக்கிறது என்று அவர் பார்க்கட்டும். ஒரு சொட்டு தண்ணீர் தான் இருக்கும். இதுதான் மறுமையை கவனித்து இந்த உலகத்தினுடைய இன்பம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ பெரிய கடலில் இருந்து ஒரு துளி இருக்கக்கூடிய அந்த இன்பந்தான் உலகத்தில் நம்ம பொருளாதார ரீதியாக பெரிதாக நினைத்து கொண்டு ஐங்கால தொழுகைகளை விட்டு கொண்டு ஜக்காத்தும் கொடுக்காம ஹஜ்ஜும் செய்யாமல் இதர நல்லறங்கள் புரியாமல் பொழுதனைக்கு வியாபாரம் பொருளாதாரம் சொல்லி நம்ம போகிறோமே, அதனுடைய உதாரணம் மறுமையை கவனித்து ஒரே ஒரு சொட்டினுடைய தண்ணீரை போன்றது. எதை இழந்து கொண்டு இருக்கிறோம்? மிகப்பெரிய ஒரு கடலினுடைய இன்பத்தை நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அற்புதமான ஒரு உதாரணத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு அதை சொல்லி தர்றாங்க. ஹதீஸுகளின் மூலமாக மறுமை வர தன்னுடைய சமுதாயத்தவர்களுக்கும் இதனை உதாரணமாக சொல்லி தர்றாங்க.